ஏய் ஏன்டா நிறுத்துற? இதுக்கு மேலே போனால் வேலைக்கு ஆரம்பிச்சு அங்கே பாரு. இன்னொரு இதை தானே ஆந்திரா பாச தெரியாத ஊரில் 2 பேரும் போய் என்ன பண்ணுறது? ஏதாவது யோசி. ஏய் ஃபோனை தான் வெட்டுவாங்களா? நான் மச்சி. ஹலோ ஹலோ வீரா, நான் ரேணுகா பேசுறேன். ஹலோ, நான் இருக்கிறது சரி. உனக்கு இப்போ என்ன வேணும்? இப்போ நீங்க இப்படி இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் தான். எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என்ன தூக்குனீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க எங்க இருந்தாலும் உங்களை போட்டுருவாரு. யாருமே வர முடியாத இடம் எனக்கு தெரியும். நான் சொல்ற இடத்துக்கு போங்க. அங்க என் ஸ்பை ஒருத்தர் இருப்பான். அவன் கிட்ட எல்லாமே சொல்லியாச்சு. அவன் பாத்துப்பான். என்ன ஜித்தேஷ், டபுள் ஆகுதுன்னா என்னன்னு ஒன்னாண்ட தான் கற்றுக்கணும் போல இருக்குது. குமாராண்ட சின்சியராக வேலை செஞ்சா நம்ம கதி தான். அதுக்கு ஜிதேஷ் மாதிரி டபுளாக இருந்துட்டு போயிடலாம். பாசு, உங்களை அந்த வீட்டுக்கு அனுப்ப சொன்னதே ரேணுகா தான். ஆனால் நீங்கள் 2 பேருமே செம மாசுப்பா. இந்த பொண்ணு தூக்குற வேலைக்கு நிறைய பேர் வந்துக்கிறானுங்க. ஆனால் 3 நாள் கூட எவனுமே முழுசாக இருந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் 2 பேருமேப்பா குமாருக்கு செம்ம டஃப் குத்துனே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதாப்பா ரொம்ப பிடிச்சிக்குது உங்ககிட்ட. ஹலோ, 2 இங்கே இருக்குதுப்பா. ஓ இங்கேயா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூமில் இருப்போம்ப்பா. அதான் கன்ஃபியூஷன். எல்லா காலையும் தூளுவாங்க. அதாவது பீச் ரிசார்ட்டில் போடுதுன்னு பார்த்தா மக்கள் அடிச்சு போட்டுருக்கு. ஒய்ஃபை இருக்குது. ஜென்ரேட்டர் போட்டால் வரும். கம்முன்னு உக்காரா. இந்த பாருப்பா, உங்களுக்கு எதுனா தேவைன்னா வெளியே போயிடாதீங்க. எதாக இருந்தாலும் அங்கே ஃபோன் இருக்குது. ஃபோன் பண்ணிங்கன்னா என்ன வேணாலும் கிடைக்கும். ஓகேவா? என்ன வேணாலும்னா நீ எதிர்பார்த்தலாம் கிடைக்காது. வெறும் சோறு தண்ணி மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், வெளியே போகக்கூடாது. சுச்சுவேஷன் சரியில்லைன்னு ரேணுகா சொல்லிச்சு. ரொம்ப நேரம்லாம் நான் இங்கே நிற்கக்கூடாது. டைம் ஆஃப் ஆயிடுச்சு. தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும். ஆளுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சே ஆகலையே. யோ, ஏன் மேலங்கேயும் பார்க்குறேன்? இந்தா ரேணுகா கிட்ட வண்டி கட்டுந்தீங்களா? ஆமாம், எங்கள் வண்டி நாடாலும் தெரிஞ்சிடும்ல, அதான். ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. காம்ப்ளெக்ஸ் லெஃப்டில் ப்ளூ கலர் பல்சரு, வண்டி நம்பரு 3890. என்ன டேங்க் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிங்க. வரட்டா? ஏய் ஆமாம், ரேணுகாட்ட எப்படி ஸ்பையாக மாறினேன்? குமாருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல? முதல்ல நானும் ரேணுகாவை ஃபாலோ பண்ண தான் ஆரம்பித்தேன். அவளை துரத்தி லவ் பண்ணேன். ஒரு நாள் அவளுக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்தேன். அந்த லவ் லெட்டர் வாங்கி பிரிக்காமே வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கினதை பார்த்து நான் ஏதோ லவ் தான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினச்சேன். தொடர்ந்து லவ் லெட்டர் கொடுத்து அவளுக்கு நூல் விட ஆரம்பித்தேன். ஒரு நேரத்தில் அந்த நூல் கட் ஆயிடுச்சுப்பா. என்னன்னா அந்த லெட்ரு வச்சு தான்ப்பா பிளாக்மெயிலே பண்ணா ரேணுகா. இங்கே நடக்குது எதுவும் என்கிட்ட நீ சொல்லலைன்னா குமாருக்கு நீ லவ் லெட்டர் கொடுத்ததை அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லி என்னை லாக் பண்ணிட்டாப்பா. அம்மா, இப்போ நீ ரேணுகா லவ் பண்ணுறியா இல்லையா? இது ஆரம்ப லவ் அப்படியே ரேணுகா மேலே இருக்குது. அதோட உயிர் பயம் அதிகமாக இருக்கேப்பா. ஏய், லவ் பண்ணுறவன் பயப்படக்கூடாது. ஐயோ, பயப்படுறவன் லவ் பண்ணக்கூடாது. ஐயோ, புரியுதா? பயப்படுறேன்னா உயிரோட விட மாட்டான்ப்பா. நீ அவன் வீட்டு ரேஷன் கார்டுலேருந்து பேர் எடுக்காமல் விட மாட்டேன். போய் தெரியுது, உணர்ச்சிகரமாக பேசுகிறான். என்ன 2 பேரோட பேரும் மாற்றி மாற்றி பச்சை குத்தி வச்சிருக்கீங்க? அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆனால் மச்சான் நான் ரொம்ப பிடிக்கும். பச்சைண்ணா, அன்பா பழகுறீங்க, நல்லா பேசுறீங்க. ஆனால் கோவம்னு வந்தா கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போறீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையாண்ணா? மேலும் மேலே எனக்கா நான் 2 பேரும் ஒரு கொசுவை கூட அடிச்சதில்லை. ஆமாம், ஸ்கெட்சஸ் எகிற செயல் அந்தாமா போனோம். ஆனால் பொருள் எடுத்தாங்க அட்டி மந்தாலும் அட்டாக் வரும். கல்யாணம் சாவு மாதிரி செத்துட்டான். ஹாய் ரவுடி. அண்ணோ, நேற்று கொடுத்ததில்ல ஒரு அமெரிக்கா டிஷ்ஷு, அது ஒரு ஃபுல்லு, கோழி ஒரு ஃபுல்லு, சில்லுன்னு ஒரு வாட்டர் பாட்டிலு, சாத்துக்குடி ஜூஸு. சீக்கிரம். ஏய், அந்த டிஷ் தான் நல்லா இல்லைல்ல, அத்தை ஏன்டா ஆர்டர் பண்ணுகிற? எனக்கும் தான் பிடிக்கல மச்சி. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா தான் பணக்காரனை ஒத்துக்குவானுங்க. புரியுதா? அதுக்குள்ளே வந்துச்சு டிஷ்ஷு. நேற்று அடிச்ச ஜூஸு அப்படி.
மச்சி வந்து வா. டேய் எல்லாரும் வண்டியில இறங்கடா. சுரா இப்போ இவங்க ஏன் கஸ்டடி வேணாம்பா, பிரச்சனை பெருசாயிடும். வேணாம்பா விட்டு. என்னப்பா லெக் பீஸ் இல்லாம பிரியாணி சாப்பிட்டா அன்னைக்கு பூரா மூட் அவுட்டாவே இருக்குப்பா. சாண்டி என்னன்னு சொல்லுப்பா. இப்படியே உட்காந்துட்டு என்ன அர்த்தம்? சாரிப்பா, தொழில் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற. உங்களை காப்பாற்றி லாக் பண்ண சொன்னாப்புல சத்தியமா வேற எதுவும் தெரியாதுப்பா. எல்லாம் போச்சு, அவ்வளோதான். ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டான் குமார். நான் எவ்வளோ சொன்னேன், கேட்குற மாட்டேன் இருந்த நீ. ஏச்சி சுமார் எல்லாம் சரியாக இருந்தப்போ கமுக்க மாட்டேன்ல, பேன் குதிக்கிற. அமைதியர், என்னை பற்றி யோசிக்க விடு. பொருள் வெயிட்டே இல்லையாப்பா, போட்டா இறங்காத. வேலைக்கு போட்டுடலாமா? என்னப்பா இப்படி பண்றிய? அப்போ நீயே ஏற்றுக்கோ. ஆ ஏப்பா வீரா, போட்டா தலை போட்டுன்னு தொங்கணும். பொருள் எவ்வளோ வெயிட்டில் பாருக்கணும். ஆ சொல்லுப்பா, இன்னும் 5 மினிட்ல முடிச்சிடலாமா? ம் ஓகேப்பா. வீரா குமார் லைன்ல இருக்காப்ல. வேலை முடிஞ்சிச்சு, கிளம்புங்கன்னா கிளம்பிடணும். அதை விட்டு என் ஆள்கிட்டே லவ். உங்களை குத்தி போகிறதுக்கு தான் ஜாண்டி அனுப்புனேன். கூடால சுறா வந்துட்டான். ரேணுகாவை லவ் பண்ணதுக்காகத்தான் நான் உன்னை செஞ்சேன்னு ஊருக்கே தெரியணும். இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க செத்துருவீங்க. ஐயோ அண்ணா, இவன் கூட தவிர நான் வேற எந்த தப்புமே செய்யலாம். ஐயோ கூட வந்து எல்லாத்தையும் கோத்து விட்டு பெசா இல்லான்னு பாக்குறியா? அண்ணா எவ்வளோ சொன்னேன், நான் பொண்ணு சவசம் வேறான்னு. இவன் தானே கேட்கவே இல்லை. என்ன விட்டுருண்ணா ப்ளீஸ். டேய் பச்சை, வாயை மூடுறியா இல்லையா? ஏன்னா நாங்கள் சேகர போட்டா நினைச்சேன், நீ எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்து. நோ 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 நோ, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எனக்காக ஒன்றும் இல்லைண்ணா. நாங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணோம், அதை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, அவ்வளோதான். நீ வேணா எனக்கு ஒரு சான்ஸ் கூட. அந்த பொண்ணை நான் கான்ஃபரன்ஸில் போடுறேன். சும்மாடா குரா, என்னப்பா ரப்சர் பண்ற? சொல்லு குமார், முடிச்சிடலாம். சாண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹலோ ஹலோ ரேணுகா, நீ தானே எங்களை அந்த ஹோட்டலில் தங்க வச்ச? ஆமா ஏய், நீ தானே கூட நெருக்கமாக பழகுன? வீரா, நான் குமார்கிட்ட பேசணும். நீ அமைதியா இரு. ஏய் ரேணுகா, குமார், நீ லைஃப்ல பண்ண ஒரே நல்ல விஷயம் வீராவை என்னை தூக்க சொன்னதுதான். நீ என்னை தூக்குறேன்னு சொல்லிட்டு பொட்ட மாதிரி வேற ஒருத்தன் அனுப்புற. உண்மையிலேயே அவன் தான் வீர, பேருக்கு ஏற்ற மாதிரி. இன்னொரு விஷயம், நான் வீராவை தான் லவ் பண்றேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. குமார், நீ முதல்ல வெளியே வா, வந்து உன் கையால அவனை போடு, அப்புறம் நானே வந்து உன் கூட படுக்கிறேன். ஆனா உன்கிட்ட பிடிச்ச விஷயமே, நீ வெளியே வராமையே சீன் போடுவல்ல, இப்பயும் அதே பண்ண. குட் பை. சாரிடா. கேட்டா அவளுக்கு போன் பண்ண. சொல்லு குமார். அவனுங்களை சேஃபா பார்த்துக்கோ, விட்டுறாத. வெளியே வந்து நான் தான் என் கையால போடணும். புரியுதா? நான் வெளில வரேன். சரிப்பா. ஏம்பா பிரியாணி சொல்லிட்டாப்பா? பிரியாணி குமார், இந்நேரத்தில் வெளில போகுது ரிஸ்க்கு. இந்த மாதிரி மேட்டருக்கெல்லாம் நம்ம பசங்க இருக்கான குமார். ஏன் நம்ம ஜான்டியோட அவனுக்கு ஒரு ஆள் தேவை. கட்டுனு வேணா வெட்டுன்னு வருவா போல. குமார், நான் பயம் விட்டு போச்சு. இதை வெளியே வந்துட்டு நான் யாருன்னு காட்டுறேன். அவன் கண்ணு முன்னாடியே அவனை செய்கிறேன். குமார் வெளியே வர்றான், கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகும். அவனை போகிறதுக்கு நிறைய டீம் மீட்டிங்கில் இருக்குது. ஆனால் நம்ம தான் போடுறோம். என் தம்பியை போட்ட மாதிரியே இருக்கணும் அவனோட சாவு. சரிண்ணா. குமாரை எப்போனா போட்டுக்கலாண்ணா, முதல்ல அவனுக்கு 2 பேரை போடணும்ண்ணா. வெறியாகுது. டே அவனுக்கு 2 பேரும் குசினீங்கடா. நீ முதல்ல குமாரை போடு, அதுக்கப்புறம் எல்லாமே நீ தான். டேய் யோசிக்காத, போ, டைம் இல்லை. சரிண்ணா. குமாரை போடுறதுலாம் சரியா வருமா? இப்போ நேரம் வேற சரியில்லை, பார்த்துக்க. நான் மோத விட்டு முதல்ல வேடிக்கை பார்க்கணும். நெஞ்சிரவு மேலே கையை போடணும். ஒத்து வரானா தூக்கணும். சிசியனெல்லாம் ரொம்ப நாள் வச்சுருக்க கூடாது. ஹலோ ஜாண்டி, ஆ ரொம்ப மூட் ஆஃப் ஆகுது. சரக்கு சாப்பிடணும், வெளில போகலாமா? சாப்பிடலாம்பா.
இதான் உங்கள் லைஃப்பில் சாப்பிட்ற கட்சி சரக்கு. நல்லா சாப்பிடலாம்பா. குமார் எனி டைம் வெளியே வந்துடுவாப்புல. ஜிதேஷ் நீரா பச்சை 2 பேரும் எங்கப்பா? ஏன்ட்ட கேட்டுங்கற பா அவனுக்கு பிசாஸ்ட் வர சொல்லிட்டு போ. டேய் எங்க சரக்கு மாட்டியா இருக்கறானடா, போய் தேடுங்க போடா. ஓ ஏன்ஜி நீங்க போய் தேட மாட்டீங்களா? ஆட்டிங் போடா. ஏதோ சரக்கு சைடு சுட்டு வந்த மாதிரி சொல்றானுங்க பார். இவனுங்களாம் அடியாளுக்கு ஃபிட்டே இல்லை ஜாண்டி. இவனுங்களை வச்சு சுத்தினுங்கற. தல 2 பேரும் எஸ் ஆயிட்டானுங்க தல. குமார் டென்ஷன் ஆயிடுவாங்களேப்பா. அவனுங்க வெளிய போய் சரக்கு அடிக்கணும்னு சொன்னவனே நீ கூட்டு வந்த பாத்தியா? நீ குழந்தைப்பா. ஆனா அவனுங்க எச்சா புத்திய காட்டானுங்க பாத்தியா அவனுங்க? அவங்க ரொம்ப தூரம் போயிட முடியாது. ஜிதேஷ் சீக்கிரம் போய் ஆள மேங்க போ. மச்சான் நம்ம இப்போ அந்த வேலைக்கு ஆகுது. நீ நம்ம மனதுக்கு எதிர்க்க இருக்க தட்சிணா ஓட்டுக்கில வெயிட் பண்ணு. நான் சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன வேலை? நானும் வரேன். சொன்னா கேள்றா, காரணமாக தான் சொல்கிறேன். போ. குமார் ஜாண்டி லைனில் இருக்காப்ல. குமார் உன்னை போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு டீமுக்கும் நம்ம பசங்களை அனுப்பி தனித்தனியா லாக் பண்ணியாச்சுப்பா. இன்னைக்கு நைட் வரை தான் தாக்கு பிடிக்க முடியும் குமார். இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீரா மேட்டர் முடிச்சிட்டா நாளைக்கு காலையில நாம சரண்டர் ஆயிடலாம்பா. டிப்ஸ்க்கு பசங்க ரெடி தானே? எல்லாம் ரெடியாக இருக்காங்கப்பா. நான் பார்க்கலன்னு கொடுக்குற பசங்க ரெடியான்ற எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. வா வாடா. பச்சை மன்றம் தான் கிச்சன் இருக்க போயிடும். குமாரோட டார்கெட் நாம தான். எப்படி நம்மளை தேடி தான் வருவான். இல்லை பச்சை, குமார் ஏனோ தேடிக்கின்னு நேராக பாக்ஸர் விட்டான தான் போவான். அவனை எப்படியோ டைவர்ட் பண்ணி மண்டத்தாண்ட வர வைக்கணும். பாக்ஸர் விட்டு காடியை விடு. அவன் பொண்ணை முதல்ல தூக்கணும். அவன் கண்ணு முன்னாடியே தான் இவனுங்க சாவணும். சொல்லு வீரா. ரேனு, குமார் நேராக இன்னொத்துக்கு தான் வருவான். அவன் எப்படியாவது மண்டத்துக்கு வரணும். நான் சொன்ன மாதிரி ஜிதேஷ் ஆண்ட பேசு. ஹலோ ஜிதேஷ். ஏனுங்க உன்னை தூக்கிறதுக்கு குமார் ஊட்டாண்ட வந்து நிற்கிறான். கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ. அப்பாவும் பேசிட்டு வச்சு பார்த்தா இந்த மன்றத்துல தான் தங்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போலீஸும் பந்தோபஸ்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் பேச ஐயோ பிராண்டி மன்றத்துல தான் வீராவும் இருப்பான். எம்மாடி அப்புறமா பேசுமா. ஏண்டா ஜிதேஷ், உன் மூஞ்சிக்கு இந்த ஸ்பை வேலையெல்லாம் செட் ஆகலையடா. நீ தான் ஸ்பைன்னு தெரிஞ்சா குமார் நேரா இங்கே தான் வருவான். இந்த அப்படி அந்த வீர பையன் மன்றத்தாட தான் இருக்கிறான். அந்த பொண்ணு அங்கே தான் வருவான். நீ மன்றத்தாட்ட போயிட்டா 2 பேரையும் தூக்கிடலாமா? ஆனா குமார், ஒரு பொண்ணு மட்டுக்காக நீ வெளியே வந்து சரியில்லைப்பா. என்னம்மா என் மனசுல படிச்சு சொல்லிட்டேன், அவ்வளவுதாம்மா. நேராக மன்றத்தாண்ட போ. புஸ்கு சுராண்ட பேசி மண்டத்தாண்ட வரவே. பேசிடுறப்பா. சுச்சுவேஷன் சரியில்லை, வேற மாதிரி போயின்னு இருக்கு. எனக்கு ஸ்கெட்சு அதானே எல்லாம் தெரியும். சிராகிட்ட பேசிட்டப்பா. வந்துடுவாப்புல. சுராவையும் குமாரையும் மண்டத்தாண்ட வர வச்சு மோத விடணும். சுரா சார்புப்பா குமாரை போட்டுறாப்புல. ஏய், குமாரும் சுறாவும் மோதலாம். ஒருத்தன் சாவான், ஒருத்தன் டயர்டாவான். அப்போ தான் நம்ம டீம் உள்ள இருக்கணும். இதான் புஸ்கு வீட்டு மாடி. கீழே இருந்து பார்த்தா மேலே தெரியாது. இங்கே தான் நம்ம வாட்ச் பண்ணுறோம். ராஜி, நீ மண்டத்துக்கு முன்னாடி இருந்து ஜோக் கட்டு. கதிரே, நீ மண்டத்து மேலேருந்து இறங்கு. போர்டுக்கு பின்னாடி பொருள் இருக்கும். ஸ்டீஃபன், இங்கே கோயிலுக்கு பின்னாடி இங்கேருந்து நீ வா. நம்ம கிச்சன் நடக்கணும். எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது. பிசுரே இல்லாமல் முடிக்கணும். எல்லாமே மிஸ் ஆகி நம்ம பசங்களும் காலினா ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோன்னு தெரியாமலே மண்டலத்தை தூக்க வரைக்கும் வந்துட்டால பச்சா. கிச்சி மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு போய் அவள் தான். அவ்வளோண்ணா. அந்த பொண்ணு இங்கே இருக்கான்னு பாரு. இங்கே பொண்ணு எதுவும் இல்லைப்பா. ஏய், எங்கடா புஸ்கு? இங்கே தான் வாசம்ண்ணா. பாரு குமார் இருக்கான். இந்த பாடு எதுக்குடா இங்கே வந்தான்? பொருள் ரெடியாக வைங்கடா, போட்டலாம்.
தலைவர்னா மைராணி தக்குஸ்மி பாடு. மச்சி மண்டா வேலைக்கு ஆகுது. முதல்ல உயிரோட இருப்போமான்னு தெரில. எங்கேயாவது ஓடிடலாம். டேய் எங்கடா போற? வீரா எங்க போற? என்ன நடந்தாலும் யாரும் வரக்கூடாது. தப்பாயிடுச்சுன்னா பச்சை நீ எங்கேயாவது போயிடு. என்னடா உளர்ற? அப்போ நானும் வரேன், சேர்ந்தே போ. வேணாம் பச்சை, நீ வராத. நான் போய் தான் ஆகணும். மனத்தை பிடிக்கணும் இல்லையோ, மனத்துக்காக செத்து இருக்கட்டும். இரு. என்னதான் ஸ்கெட்ச் போட்டாலும் நீ தனியாக இறங்க வேண்டிய நேரம் ஒன்று வரும். அப்போ நீ இறங்கித்தான் ஆகணும். வீரா வீரா வந்துடா. வேணாம் பச்சை, போயிடு. பொண்ணு குமார்னா நான் உங்களை மாதிரி சப்பா நினைச்சீங்களாடா? சொன்னோம் செய்டா பார்க்கலாம். பாருங்களா என்னாண்டி அவன் வேலையை காட்டுறீங்களா? தொழில் துரோகம் பண்ண உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா குமார்? பா அந்த பொண்ணு வீராவை லவ் பண்ணுதுப்பா. அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்ப்பா. அப்போ குமார் நீங்களாம் பிளான் பண்ணி கோத்து விட்டதை நினைக்கிறீங்களா? ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. குமார் ரொம்ப சார்பு. பா ஜாண்டி, அந்த பொண்ணை ட்ரூ லவ் பண்ணுறேன்ப்பா. அந்த பொண்ணுக்காக உயிரை கூட கொடுப்பா. உனக்கு எவ்வளோ ரிங் கொடுக்குறான் பாருப்பா. ஒரு பிளாஸ்டாக்கா எடுப்பா. குமாரை போட்டாங்களாம்பா. இதுதான் கொண்டை. இதை வச்சு பின்மண்டையில் அடிச்சா ஆள் காலி. வீரா போடுற அவனை. இந்த வளர்ச்சி தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன்.
சிறப்பு, மகிழ்ச்சி. நீதான் வீராவா? சூப்பரு. வீரா என்ற பெயருக்கு என்ன பொருள் என்று நான் ஆராய்ந்து கொண்டிருந்த போது மறைந்து கொண்டிருக்கும் போ என்ற மொழியில் வீரா என்றால் விவேகம். பதவிகளை தேடி இவன் செல்ல வேண்டா, இவன் காலடியை தேடி பதவிகள் வந்து விழும் 100. எப்பயுமே சுறா கூடவே இருந்த, நீ ஏன்டா சுறாக்கு ரூட்டு கொடுத்த? என் ஃபிகர் மாடி ஒரு நாள் அற விட்டா மச்சி, தான் காண்டாயிட்டேன். போய் சரக்கு வாங்கினா அப்போ மச்சி. தலைவன் ஆகிட்டா யாரையும் அறையக்கூடாது, ஏன் திட்ட கூட கூடாது. எங்கேருந்து வேணாலும் விரோதம் முளைக்கலாம், புரியுதா? ஓ வணங்கண்ணா. என்னடா? ஒன்றுண்ணா, உங்களாண்ட ஸ்கெட்சு கற்றுக்கலான்னு. ஸ்கெட்சு? சின்ன வயசில் உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு டீச்சர் கேட்க சொல்லோ, உங்கள் பேர் தான் நான் சொல்லுவேன். பிடிச்ச ஹீரோ பட பட. என்னடா மன்றத்துக்கு தலைவிடணுமா? உங்கள் கண்ணில் ஒரு வெறியை பார்த்தல. வீராவாண்ட இந்த மன்றம் இருக்கிறத விட உங்களாண்ட இருக்கிறதாண்டா ரைட்டு. ஆமாம், இன்னத்துக்கு இந்த மன்றத்தை பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? வீராவாண்ட ஸ்கெட்சு கற்றுக்கூடியான்னு கேட்டால் சிரிக்கிறாண்ணா. நான் அவ்வளோ சப்பையா? மன்றத்தை எடுத்தே ஆகணுண்ணா. டேய், நான் தலைவன், நீ துணை தலைவன். சரிண்ணா. தூத்தரிக்க டுமாங்குழி பசங்களா. மன்றம் என்னன்னு தெரியுமா? மன்றம் என்ன கேரம் போர்டு கிடையாது, செஸ்